ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேயே எப்படி ஆலோவேரா ஜெல் வந்து தயாரிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் எங்கள் வீட்டில் வளர்ந்துருக்க ஆலோவேரா பிளான்ட்லேருந்து ஒரு லீஃப் எடுத்துக்க போகிறேன். இந்த வீட்டில் வந்து நிறைய ஆலோவேரா பிளான்ட் இருக்குது. நான் இந்த ஆலோவேரா பிளான்ட்லேருந்து தான் எனக்கு எடுக்க போகிறேன். ஸோ இந்த ஆலோவேரா லீஃப்லேருந்து கட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு எல்லோ லிக்விட் மாதிரி ஒன்று வரும். ஸோ அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அந்த எல்லோ லிக்விட்லாம் வந்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த எல்லோ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீலர் வச்சு நல்லா அந்த சைடில் இருக்க முள்ளெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்ம நார்மலாக வெஜிடபிள் கட் பண்ணுற பீலர் வச்சு இந்த சைடில் இருக்க ஓரத்தில் இருக்க முள்ளெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி 2 சைடும் பண்ணுங்கள். இப்போ அந்த சைட் பண்ணலாம். அதே மாதிரி பீலர் வச்சு ஃப்ரண்டில் இருக்க அந்த ஸ்கின்னையும் வந்து கட் பண்ணிடுங்க. நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஈஸியாக அழகாக வந்துடும் பீலர் வச்சு கட் பண்ணும் போது. நீங்கள் கத்தி வச்சு பண்ணுறதை விட பீலர் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கத்தியை எடுத்து நல்லா வந்து அந்த உள்ளே இருக்க ஜெல்லெல்லாம் வந்து நல்லா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் அழகாக. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது கூட ஒரு 2 விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கோங்க. ஸோ விட்டமின் இ கேப்சூல் சேர்க்கும் போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. 2 விட்டமின் சி கேப்சூல்ஸ் நல்லா இது மாதிரி கட் பண்ணி உள்ள இருக்க ஆயிலை வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு எசென்ஷியல் ஆயில் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ நான் இன்னைக்கு வந்து கிரேப் சீட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கிரேப் சீட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. உங்ககிட்ட எந்த எசென்ஷியல் ஆயில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணலாம், லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு க்ளீன் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆலோவேரா ஜெல்லோட அந்த பாக்ஸில் தான் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னு. ஸோ இந்த ஜெல்லை வந்து நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.